வணக்கம். நான் கவிதாஞ்சலி ரஞ்சித், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேரண்டிங் கோச். பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அந்த பசங்களோட ஷூஸ் ஓன் அவுட் ஆயிடுச்சு. பிஞ்சு போகிற நிலமையில இருக்குது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. சரி, ஓகே, புது ஷூ வாங்குறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களையும் போல் இந்த குழந்தைங்களும் புது ஷூ வாங்குறது அப்படிங்கவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்க இந்த ஷூ வாங்குறதுக்கு போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸே ஒரு ஜேர்னி, ஒரு ட்ராவல் மாதிரி இருக்க போகுது, ஒரு ட்ரிப் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸைட்டடாக தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஷூ எல்லாம் பார்க்குறாங்க. இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அவங்களுக்கு பிடிச்ச ஷூஸும் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த அம்மா வேர்பலாக சொல்லும்போது, அதாவது வாய் திறந்து சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த சிச்சுவேஷனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸையே அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அந்த சிச்சுவேஷனோட மூடை அப்படியே கெடுத்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஷூவோட அது பெட்டராக இருக்க மாதிரி இருக்கே, ப்ரைஸ் கம்பேரிட்டிவாக அது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, குவாலிட்டி அது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, இந்த ஷூ சீக்கிரம் பிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன், பட் இது ரொம்ப நாள் தாங்கும்னு நினைக்கிறேன், இது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படி நிறைய ரீசன்ஸ் சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இப்படியே அடுத்தடுத்த ரீசன்ஸாக சொல்லிக்கிட்டே வர, கொஷின்ஸாக இது ஓகேவா இல்லை இதுதான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஷூ வாங்கணும் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டே குறைஞ்சிட்டே ஒரு ஸ்டேஜில் இல்லாமலே போயிடுச்சு. ஒரு பாயிண்டில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் எது சொன்னாலும் ஓகேம்மா, அதையே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஷூஸையும் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இது ஒரு தடவை 2 தடவை கிடையாது. எப்போ ஷூஸ் வாங்க போனாலுமே இதே சிச்சுவேஷன் தான் ஒவ்வொரு தடவையும் நடக்குமா. ஒவ்வொரு தடவை அந்த அம்மா ஷூ கடையை விட்டு வெளியே வரும்போது இதே சினாரியோ தான் இருக்குமா. குழந்தைங்க கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே வருவாங்களாம். வெளியே வரும்போது நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவாங்களாம். வெளியே வரும்போது சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைங்க கிட்ட அவங்க அப்பாலஜைஸ் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தைங்களும் சரி சரின்ட்டு விட்டுருவாங்களாம். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பையன் ஒரு பையன் கேட்குறான், அம்மா ஏம்மா உங்களுக்கு சின்ன வயசில் ஷூ கடைக்கு போகிறதுனா பிடிக்காதா, ஷூஸ் வாங்குறதுனா பிடிக்காதா, உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்காதா புது ஷூ வாங்க போகிறப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அப்போ தான் அந்த அம்மா அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி யோசிக்கிறது ரெண்டாவது, அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இம்மீடியட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம்ல, ஒரு கொஷின் கேட்டதும் டக்குன்னு ஒரு பதில் வரும்ல, அந்த ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த அம்மா அவங்க கூட பிறந்தவங்க 8 பேர். ஸோ மொத்தம் 9 பேர் இருக்காங்க. அவங்க அம்மா கூட அவங்க ஷூ வாங்க போகும்போது, சின்ன வயசில் வாங்க போகும்போது தனியாக அவங்க அம்மா கூட போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. எப்போவுமே அதே டைமில் இவங்க ஷூ வாங்கலான்னு நினைக்கும் போது அதே டைமில் 3 குழந்தைங்க, 3 சிப்ளிங்ஸோ 4 சிப்ளிங்ஸ்க்கோ அவங்களுக்கும் ஷூ வாங்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ எப்போவுமே 3 or 4 சில்ட்ரனை ஒன்றா தான் அவங்க ஷூ வாங்க கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்போது அவங்க உள்ளே போகும்போதே ஒரு டென்ஷனோட தான் போவாங்களாம். இன்னொன்று 9 குழந்தைங்க அப்படின்றனால அவங்க ப்ரைஸில் செலவு பண்ணும்போது ப்ரைஸ் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்களாம். எப்போ சேல் போடுவாங்க, ஆஃபர் எப்போ போடுவாங்க, டிஸ்கவுண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்போது அப்படி கூட்டிகிட்டு போகும்போது டிஸ்கவுண்ட் போடும்போது அந்த கடையில் பயங்கர ரஷ்ஷாக இருக்குமா. ஒவ்வொரு தடவையும் போய் நிதானமாக பார்த்து எடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையே இருக்காதான். அண்ட் இவங்களோட கால் சைஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஃபீச்சர் கொஞ்சம் ரேராக இருக்கிறனால இவங்களுக்கான செருப்பு ஷூவோ செருப்போ அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாதான். ரொம்ப தேடி பிடிச்சி தான் பார்க்கணுமா இருக்கும். அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும்போது 1-2 வெரைட்டி தான் வச்சுருப்பாங்களாம். வெராஸ் இவங்களுக்கு பிடிச்சதுன்னு காட்டுறது ஆஃபரில் இருக்காது.
விலை ஜாஸ்தியான ஷூவாக இருக்குமா. அவங்க அம்மா வந்து அதை வாங்கி தர மாட்டாங்க. ஸோ இதே தான் சினாரியோ ஒவ்வொரு தடவையும் சைல்ட்ஹுட்டில் அவங்க ஷூ வாங்கும்போது. இதில் என்னன்னா அவங்களோட சிஸ்டர் ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப காமனான ஒரு ஃபுட் டைப் பாதம் வந்து ரொம்ப ஈஸியாக ஷூ ஆர் ஸ்லிப்பர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்குமா. அதனால ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்டட் ஆஃபர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கனால ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு பிடிச்ச ஷூவாக தான் அவங்க வாங்கிட்டு வருவாங்களாம். இதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குமா. ஸோ இந்த சிச்சுவேஷனை அவங்க ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு தடவை அந்த ஷூ கடையை விட்டு வரும்போது, ஏன்னா குழந்தைங்கள கூட்டமாக கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களையும் வந்து அந்த திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாத்தோட அவங்கள வந்து காருக்குள்ளே ஏற்றுறதுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு வந்து போதும் போதும்னு ஆயிடுமா. அவங்களுக்கு வந்து அந்த டைமில் எனக்கு இது பிடிச்சிருக்குமா, எனக்கு இது பிடிக்கலமா அப்படின்னு சொல்கிறத கேட்கறதுக்கான மனநிலையிலேயே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரு அவதியாகவே போவோம். ரொம்ப ரஷ்ஷோடவே அவசர அவசரமாகவே வந்து திரும்ப வருவோம். அம்மா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் எங்களை பர்ச்சேஸ்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்றத அவங்க ரீகால் பண்ணுறாங்க. இந்த கொஷின் பையன் வந்து கேட்டான் இல்லையா, ஏம்மா உங்களுக்கு ஷூ வாங்க பிடிக்காதா அப்படின்னு கேட்டான்ல. அந்த மொமெண்ட்டில் தான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அந்த கொஷின் வந்து அவங்களோட கான்ஷியஸ்னஸ்க்கு கொண்டு வருது. அப்போது இது வரைக்கும் வந்து அவங்க ஏன் கோவப்படுறாங்க, ஏன் அந்த சிச்சுவேஷனை ஸ்பாயில் பண்ணுறாங்க, மூட் ஆஃப் த சிச்சுவேஷனை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்றது இவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரியல. இந்த ரீகால் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கான்ஷியஸ்னஸ்க்கு வராங்க. ஓகே, நான் வந்து என் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னோ இல்லை இந்த சிச்சுவேஷனை நான் கெடுக்கணும் அப்படின்னோ நான் இப்படி பண்ணுறது கிடையாது. டீப் டவுன் எனக்குள்ள இந்த ஷூ வாங்குறத பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு அன்ரிசால்வ்டு இஷ்யூ இருக்குது. அதாவது அந்த எமோஷனை நான் வந்து இன்னும் ப்ராசஸ் பண்ணல, அதனால அந்த பெயின் எனக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அதை தான் வந்து என்னோட குழந்தைங்க கிட்ட அந்த சிச்சுவேஷன் வரும்போது நான் ரியாக்ட் பண்ணுறேன். என்னையே அறியாமல் நான் அப்படியே ரியாக்ட் பண்ணிடுறேன். எங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிடுறேன் அப்படின்றது அவங்க கான்ஷியஸ்னஸ்க்கு வருது. இதுக்கப்புறம் அவங்கனால அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்றனால நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அவேராக நம்மளா ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை நம்ம அம்மாவோட பிஹேவியர் நமக்கு வருதா அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸோட என்னால் நெக்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இந்த ஸ்டோரியில் நமக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது நமக்குள்ளே அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் இருக்குது, லெஃப்ட் ஓவர் ப்ராப்ளம்ஸ் நமக்குள்ளே இருக்குது, நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னா அதே ப்ராப்ளம்ஸ் அண்ட் அன்ரிசால்வ்ட் இஷ்யூஸோட எமோஷன்ஸில் தான் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம குழந்தை மேலே தான் பிரச்சனை, குழந்தை மேலே தான் கோவம் அப்படின்னு நினச்சிப்போம். அதெல்லாம் ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாதனால வெளியே பார்க்கும்போது நம்ம குழந்தை மேலே தான் பிரச்சனை அப்படின்ட்டு அன்கான்ஷியஸாக நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். வேறஸ் அந்த அவேர்னஸ் வருது, அந்த செல்ஃப் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் வருது அப்படின்னும் போது அந்த சிச்சுவேஷனை நம்மளால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம குழந்தைங்க கிட்ட ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வை கான்ஷியஸ்னஸ் இன் பேரண்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் பற்றியும் உங்கள் பேரண்டிங் ஸ்டைலை இன்னும் கான்ஷியஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கம்மிங் ஜூலை 15 கான்ஷியஸ் பேரண்டிங் 5 days ஃப்ரீ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஒர்க் ஷாப்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. see you in the workshop.